புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 35 தொடக்கம் 38. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். சிந்தனை: உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் என்று இயேசு தம் சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். இங்கே சொல்லப்படுகின்ற உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் என்பதன் அர்த்தம் என்ன? பொதுவாக போருக்கு தம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற படை வீரர்களை ஆயத்தமாக இருக்கும்படி கட்டளையிடுவதற்கு பயன்படுத்துகின்ற சொற்றொடர் இதுவாகும். இதனை ஓர் அடையாளமாக கொண்டு கடினமான சவால் நிறைந்த ஒன்றுக்கு ஆயத்தமாக இருப்பதற்கு இங்கு நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அதாவது ஆயத்தமாகவும் விழிப்பாகவும் இருங்கள் என்பதே ஆகும். ஆன்மீக ரீதியில் பார்க்கும்போது வரவிருக்கும் ஆன்மீக போருக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டுமென்று இயேசு தம் சீடர்களுக்கு கூறுகின்றார். தொடர்ந்து இயேசு கூறுகின்றார், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். இந்த சொற்றொடர் பல அர்த்தங்களை கூறுகின்றது. ஒன்று, பாவ இருளிலோ அல்லது அறியாமையின் இருளிலோ இருக்காதே. 2, உனது வாழ்வை நகர்த்தி செல்லக்கூடிய அன்பின் ஒளி உமக்கு முன் ஒளிரட்டும். 3, உண்மையின் ஒளி உனது உள்ளத்தில் ஒளிரட்டும் போன்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. எனவே நம்பிக்கை என்ற ஒளி மூலம் ஆண்டவர் நாங்கள் செய்ய வேண்டுமென்ற காரியங்களை செய்வதற்கு விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூறி இயேசு இந்த வாசக பகுதியை நிறைவு செய்கின்றார். சில திரு அவை தந்தையர்கள் இதனை கொண்டு வாழ்வை 3 கட்டங்களாக பிரித்து நோக்குகின்றார்கள். அவை குழந்தை பருவம் 1ஆம் காவல் வேளையையும், இளமை பருவம் 2ஆம் காவல் வேளையையும், முதுமை பருவம் 3ஆம் காவல் வேளையையும் குறித்து நிற்கின்றன. இவற்றில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியது, இந்த நற்செய்தியின் ஊடாக நாங்கள் எமது நம்பிக்கையில் எப்போதும் எமது வாழ்வில் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு எம்மை அழைக்கின்றார். பல காலம் வாழ்ந்தவர்கள் தமது நம்பிக்கையில் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை திரும்பி பார்க்க வேண்டும். எமது குழந்தை பருவம் முதல் இளமை பருவம், முதுமை பருவத்தின் ஊடாக கடவுள் எம்மை பல வழிகளிலும் பயன்படுத்த விரும்புகின்றார். நம்பிக்கை பயணம் ஒருபோதும் முடிவடைவதில்லை. மாறாக நாங்கள் வளர வளர நம்பிக்கையில் ஆளப்பட வேண்டும். இது எப்போது சாத்தியமாகும் என்றால், இடையை வரிந்து கட்டி கொண்டும் விளக்குகள் எரிந்து கொண்டும் இருக்கும் போதுதான். எமது நம்பிக்கை விளக்கு எப்போதும் விடாது எரிந்து கொண்டிருக்க நாம் விழிப்பாயிருக்க வேண்டும். அதாவது கடவுள் நாம் செய்ய வேண்டும் என்று எம்மை தூண்டிக் கொண்டிருப்பவற்றை நாம் செய்வதற்கு எப்பொழுதும் நாம் விழிப்பாயிருக்க வேண்டும்.
இன்று எமது நம்பிக்கை பயணத்தையும் நாம் ஆற்ற வேண்டுமென்று அழைக்கப்பட்டுள்ள கடவுளின் பணியையும் சிந்திப்போம். எமது அன்றாட வாழ்வில் எமது கிறிஸ்தவ நம்பிக்கையை ஆழமாக்க நாம் என்ன முயற்சி செய்கின்றோம்? நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை பரப்புவதற்காக தூய ஆவியார் மேற்கொள்ளும் தூண்டுதலுக்கு நாம் எவ்வாறு பதிலளிக்கின்றோம் என்பதை சிந்திப்போம். செபம். ஆண்டவரே, நாம் எப்போதும் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருக்க எங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஆமென்.